الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أرسل رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد قال الله عز وجل في محكم التنزيل يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار சர்வ புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை மிகவும் அழகான அமைப்பிலே படைத்து எந்த விதமான குறைகளும் இன்றி சீரான முறையில் நிர்வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய இல்லாமல்ல ஆட்சியாளன் அல்லாஹு ரப்புல் ஆலமீனுக்கு என்னென்றும் உண்டாவதாக. சலாத்தும் சலாமும் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் தாபியின்கள் தாபியின்கள் நல்லடியார்கள் குறிப்பாக என் மீதும் உங்கள் மீதும் என்னையும் உங்களையும் மீண்டெடுத்து எனக்கும் உங்களுக்கும் அன்பையும் அறிவையும் ஆற்றலையும் ஊட்டி வளர்த்துவிட்டு இன்று எம்மையெல்லாம் விட்டு மன்னரையிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் என்றைக்குமே மறக்க முடியாத எம்முடைய பெற்றோர்கள் மற்றும் இந்த மண்ணுக்கு மேலே எம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் பெற்றோர்கள் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. ஃபர்ல் ஆயினான ஜும்ஆவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வின் அருள்கள் மீது ஆசை வைத்து அவனது அழைப்பை ஏற்று அவனுக்கு மிகவும் விருப்பமான இடத்திலே நேர காலத்தோடு ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, எந்த நேரத்திலும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இறையச்ச வாழ்வும் இஹ்லாஸான அமலும் தான் ஒரு மனிதனின் இம்மை மறுமை வெற்றிக்கு வழிவகுக்கும் என்ற சுபசோபனத்தோடு அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் வானம் பூமி படைக்கப்பட்ட காலம் தொடக்கம் ஒரு வருடத்தில் 12 மாதங்களை ஆக்கி அந்த 12 மாதங்களில் ஒரு சில மாதங்களை ஹராமானதாக கண்ணியமிக்கதாக ஆக்கியிருக்கிறேன் என்று அல் குர்ஆனிலே சொல்லிவிட்டு அதற்கு விளக்கமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கண்ணியப்படுத்தப்பட்ட மாதங்கள் 4 மாதங்கள், அதிலே தொடர்ந்தேர்ச்சியாக வரக்கூடிய மாதங்கள் 3 மாதங்கள். முதலாவது மாதம் நானும் நீங்களும் தற்போது இருந்து கொண்டிருக்கக்கூடிய துல் காதாவினுடைய மாதம், அதே தொடர்ந்து வரக்கூடிய துல் ஹிஜ்ஜா, அதே தொடர்ந்து வரக்கூடிய முஹர்ரம் மற்றும் இடையில் வரக்கூடிய ரஜபினுடைய மாதம் என அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். அல்லாஹுவால் கண்ணியப்படுத்தப்பட்ட, யுத்தம் செய்வது தடுக்கப்பட்ட, அல்லாஹுக்கு அதிகம் அடிபணிந்து அல்லாஹினுடைய ஏவல்களை எடுத்து நடக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு நாட்களில் நானும் நீங்களும் இருந்து கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் உலகத்தின் பல பாகங்களில் இருக்கக்கூடிய எல்லா முஸ்லிம்களும் யார் யாரெல்லாம் பொருளாதார ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் சக்தி பெற்று அல்லாஹினுடைய வீடான மக்கா என்ற காபா என்ற அந்த இல்லத்தை சுற்றி வலம் வந்து ஹஜ் என்ற கிரிகையை நிறைவேற்றுவதற்கான மனபலமும் உடல் வலிமையும் பொருளாதார பலமும் உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கான கட்டாய கடமையான ஹஜ் என்ற கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி உலகின் பல பாகங்களிலிருந்து மக்கள் எல்லாம் படையெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய இச்சந்தர்ப்பத்தில் தான் நானும் நீங்களும் இருந்து கொண்டிருக்கிறோம். இதுவரை காலம் நாங்களும் அந்த கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஆசையோடும் அவாவோடும் இருந்தும் எவ்விடத்தில் பொருளாதாரத்தின் உடலுக்கான உளவு ரீதியான வசதிகள் இல்லை என்றிருந்தால் இன்ஷா அல்லாஹ் அதற்கான பூரண சுகத்தையும் சக்தியையும் வளத்தையும் தந்து எமக்கும் அதற்கான அருளையும் உதவியும் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாய் இன்றைய இந்த ஜும்மாவுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். இன்றைய இந்த மிம்பர் மேடை உல தூய்மையும் சுய விசாரணையும் என்ற தலைப்பிலே ஒரு சில விடயங்களை எனக்கும் உங்களுக்குமாக ஞாபகப்படுத்தும்படி நான் பணிக்கப்பட்டிருக்கிறேன். அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தில் தோன்றிய எல்லா மார்க்கத்திலும் மிக உன்னதமான மார்க்கமான இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும்
எப்போதுமே நீங்கள் மற்றவர்களை பார்ப்பதற்கு முன்னால், மற்றவர்களுக்கு நீங்கள் கை நெட்டுவதற்கு முன்னால், மற்றவர்களுக்கு நீங்கள் ஒரு விடயத்தை எத்தி வைப்பதற்கு முன்னால் நீங்கள் உங்களுக்குள்ளேயே விசாரணை செய்து கொள்ளுங்கள். உங்களையே நீங்கள் சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையை நீங்களே மறுபரிசீலனை செய்து கொள்ளுங்கள் என்று அழைக்கூவல் விடுக்கக்கூடிய மார்க்கம் தான் இஸ்லாமிய மார்க்கம். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே இந்த உலகத்தில் மனித சமுதாயம் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை பற்றி சொல்கின்ற பொழுது, ஹுவல்லதீ பஅஸ ஃபில் உம்மீயீன ரசூலன் மின்ஹும் யத்லூ அலைஹிம் ஆயாத்திஹி வ யுஸக்கீஹிம் வ யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா வ இன் கானூ மின் கப்லு லஃபீ ضلال முபீன். இந்த உலகத்திலே அல்லாஹ்வாகிய அவன்தான் மனித சமுதாயத்திலிருந்து, மனிதர்களாகிய உங்களிலிருந்தே ஒருவரை தூதராக, நபியாக, ரசூலாக தேர்வு செய்தான். அவருக்கு அல்லாஹ் 7 வானங்களுக்கு மேலிருந்து வஹீயின் மூலமாக அல் குர்ஆன் என்று சொல்லக்கூடிய ஒரு வேதத்தையும் அவன் வழங்கினான். அந்த வேதத்தின் மூலமாக அந்த மனிதர் முகமது என்ற அந்த ரசூல் உங்களுக்கு முன்னால் ஞானத்தையும் நுட்பத்தையும் கற்றுக் கொடுத்துக் கொண்டிருந்த அதே நேரத்தில் உங்களை உளப்பரிசுத்தம் செய்யக்கூடியவராக, உங்களை சுத்தப்படுத்தக்கூடியவராக அந்த மனிதர் இருந்து கொண்டிருந்தார். மேலும் அச்சந்தர்ப்பத்தில் மனித சமுதாயமாகிய நீங்கள் எல்லாம் எப்படி தெரியுமா இருந்தீர்கள்? இன் கானூ மின் கப்லு லஃபீ ضلال முபீன். மிக தெளிவான, மிக பயங்கரமான வழிகாட்டிலே நீங்கள் எல்லாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள். அப்படிப்பட்ட சமூகத்துக்கு முன்னால் நபியாக ஒருவரை தேர்வு செய்து அல் குர்ஆன் வழங்கப்பட்டு அவர் மூலமாக ஒவ்வொருவரையும் சுத்தப்படுத்தும் ஒரு பொறுப்பை, ஞானத்தையும் நுட்பங்களையும் கற்றுக் கொடுக்கும் ஒரு பொறுப்பை அல்லாஹ் வழங்கினான் என்று அல் குர்ஆனிலே சூரத்துல் ஜும்ஆ என்ற அத்தியாயத்தின் 2வது வசனத்தில் சொல்வதை பார்க்கிறோம். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அலா மக்களே, அலா மக்களே, அறிந்து கொள்ளுங்கள், வ இன்ன ஃபில் ஜஸதி முத்கா, நிச்சயமாக உங்களுடைய உள்ளத்திலே, நிச்சயமாக உங்களுடைய உடம்பிலே ஒரு சதை பிண்டம் இருக்கிறது. மக்களே நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய உடம்பிலே ஒரு சதை பிண்டம் இருக்கிறது. ஃபைதா சலுகத் சலுகல் ஜஸது குல்லஹ் வ இதா ஃபஸதத் ஃபஸதல் ஜஸது குல்லு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய உடம்பின் ஒரு மனிதனுடைய கையின் உள்ளங்கையிலே வைத்து பார்த்தால் உள்ளங்கைக்குள் அடங்கக்கூடிய மனிதனுடைய உறுப்பு இருக்கிறது. அந்த உறுப்பு சீரடைந்து விட்டால் ஒட்டுமொத்த மனிதனும் சீரடைந்து விடுவான். அந்த உறுப்பு பழுதடைந்து விட்டால், கெட்டுவிட்டால், துருக்குணமாக மாறிவிட்டால் ஒட்டுமொத்தமான உடம்பும் ஒட்டுமொத்த மனிதனும் அவன் கெட்டவனாக, தீயவனாக, பாவக்கரைக்குள் வீழ்ந்தவனாக மாறிவிடுவான். அலா அறிந்து கொள்ளுங்கள், வஹியல் கல்ப், அதுதான் உள்ளம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே நானும் நீங்களும் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு எங்களுடைய வாழ்க்கையின் சதா காலமும் சுய பரிசோதனை என்று சொல்லக்கூடிய முஹாசபத்துன் நஃப்ஸ் என்ற தங்களுக்கு தாங்களே கேள்வி கற்றுக் கொள்ளக்கூடிய, தங்களுக்கு தாங்களே வாழ்க்கையை ஒரு கணம் மறுபரிசீலனை செய்யக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்களாக நானும் நீங்களும் மாறாவிட்டால் நிச்சயமாக நாளை மறுமை என்ற ஒரு நாளிலே அல்லாஹ்வுடைய சங்கிதானத்திலே அல்லாஹ்வுடைய பிடிக்கு முன்னால் நானும் நீங்களும் கஷ்டப்பட, கவலைப்பட, துன்பப்பட நேரிடும் என்பதை இஸ்லாமிய மார்க்கம் எனக்கும் உங்களுக்கும் அழகாக சொல்லித் தருகிறது. அல்லாஹ் அல் குர்ஆனிலே ஒரு சில இடங்களில் ஒரு சில விடயங்கள் மீது சத்தியம் செய்து பேசுவான். அதன் மீது அல்லாஹ் பலத்தை காட்டி பேசுவான். ஒரு இடத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தொடர்ந்தேர்ச்சியாக 11 சத்தியங்களை செய்கிறான். 11 சத்தியங்களை செய்கிறான். வஷம்சி வதுஹாஹா வல் கமரி இதா தலாஹா வன் நஹாரி இதா ஜல்லாஹா. சூரியனின் மீதும் அதனுடைய பிரகாசத்தின் மீதும் சத்தியமாக, சந்திரனின் மீதும் அதனுடைய ஒளியின் மீதும் சத்தியமாக, வன் நஹாரி இதா ஜல்லாஹா, பகலின் மீதும் அதனுடைய விரிவின் மீதும் சத்தியமாக, வல் லைலி இதா யக்ஷாஹா, இரவின் மீதும் அந்த இரவினுடைய இருளின் மீதும் சத்தியமாக. தொடர்ந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வஸ்ஸமாஇ வமா பனாஹா, கட்டப்பட்ட பிரகாசமாக பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய வானத்தின் மீது சத்தியமாக, வல் அர்லி வமா தஹாஹா, பூமியின் மீது சத்தியமாக, வனஃப்ஸின் வமா ஸவ்வாஹா ஃபல்ஹமஹா ஃபுஜூரஹா வ தக்வாஹா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படியாக 11 சத்தியங்களை செய்துவிட்டு அல்லாஹ் கடைசியாக ஒரு செய்தியை சொல்கிறான். என்ன செய்தி தெரியுமா? கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா, கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா வ கத் ஹாப மன் தஸ்ஸாஹா. யாரொருவன் தன்னுடைய உள்ளத்தை சுத்தப்படுத்தினானோ, யாரொருவன் தன்னுடைய உள்ளத்தை தூய உள்ளமாக மாற்றினானோ, யாரொருவன் தன்னுடைய உளப்பரிசுத்தத்தினுடைய விடயத்திலே கவனமாக இருந்தானோ அவன்தான்
வெற்றி பெற்றவன், அவன்தான் அல்லாஹ்விடத்தில் வெற்றியடைந்தவன். வகத் ஹாப மன் தஸ்ஸாகா, யாரொருவன் தன்னுடைய உள்ளத்தை பாழ்படுத்தினானோ, யாரொருவன் தன்னுடைய உள்ளத்தை பாவக்கரைக்குள் வீழ்ந்து விட்டானோ, யாரொருவன் தன்னுடைய உள்ளத்தை சுயபரிசோதனையை விட்டும் உலக பரிசுத்தத்தை விட்டும் தூரமாக்கி விட்டானோ, அவன்தான் கெட்டவன், அவன்தான் தீயவன், அவன்தான் நஷ்டமடைந்தவன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 11 சத்தியங்களுக்கு பின்னால் அல் குர்ஆனிலே இப்படிப்பட்ட மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பேசுகிறான். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லாவற்றையும் படைத்தவன், எல்லா மக்களுக்கும் சொல்லக்கூடிய விடயம், நீங்கள் எல்லாம் சத்தியம் செய்வதாக இருந்தால் என் மீது மாத்திரம்தான் சத்தியம் செய்ய வேண்டும். இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏகவல்ல நாயனான அல்லாஹ்வாகிய என் மீது மாத்திரம்தான் நீங்கள் சத்தியம் செய்ய வேண்டும். ஆனால் அல்லாஹ்வாகிய நான், ரப்பாகிய நான், படைப்பாளனாகிய நான் எது எது எல்லாம் பலமிக்கதாக, எது எது எல்லாம் சிறப்பு மிக்கதாக, எது எது எல்லாம் இந்த உலகத்தின் பிரம்மாண்டமான பொருளாக இருக்கிறதோ அவைகள் மீது நான் சத்தியம் செய்வேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லிவிட்டு 11 சத்தியங்களை செய்துவிட்டு 12வது விடயமாக ஒரு விடயத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுகிறானாக இருந்தால் அது இந்த உள்ளத்தை பற்றித்தான். அன்புக்குரியவர்களே, ஒரு மனிதனுடைய இம்மை வாழ்க்கையும் மறுமை வாழ்க்கையும் சீராக அமைய வேண்டுமாக இருந்தால், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஈடேற்றம் பெற வேண்டுமாக இருந்தால், ஒரு மனிதனுடைய பொருளாதாரமும் அவனுடைய குடும்பமும் அவனுடைய செல்வமும் அவனுடைய கல்வியும் அவனுடைய இன்னொரு என்ன நடவடிக்கைகளும் சீரான பாதைகள் செல்ல வேண்டுமாக இருந்தால் அவனுடைய உடம்பில் இருக்கக்கூடிய உள்ளம் என்று சொல்லக்கூடிய கல்வி என்ற இதயம் மிக சீராக இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுக்கு அடிபணிந்ததாக இருக்க வேண்டும், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டதாக இருக்க வேண்டும், பரிசுத்தமான அல்லாஹ்வுக்கு முன்னால் சிறப்பான ஒரு இதயமாக இருக்க வேண்டும். இதனால் தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே ஒரு பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹ் சூரத்து ஷுஆரா என்ற அத்தியாயத்தின் 87வது 88வது 89வது வசனங்களில் அந்த பிரார்த்தனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். என்ன பிரார்த்தனை தெரியுமா? வலா தஹ்ஸனி யௌம யுபஅஸூன், வலா தஹ்ஸனி யௌம யுபஅஸூன். யா அல்லாஹ், நாளை மறுமையினுடைய நாளிலே அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே ஒட்டுமொத்த முஸ்லிம்களையும் ஒட்டுமொத்த முஃமின்களையும் ஒட்டுமொத்த மனிதர்களையும் எழுப்பி வைக்கக்கூடிய அந்த பிரமாண்டமான நாளிலே யா அல்லாஹ், என்னை கேவலப்படுத்தி விடாதே, என்னை நீ கேவலப்படுத்தி விடாதே. யௌம லா யன்ஃபஉ மாலுன் வலா பனூன், அந்த நாளிலே யாருக்கும் எந்த பிள்ளைகளோ சொத்துக்களோ சுகங்களோ யாருக்கும் உதவி செய்ய முடியாத நாள், பயனளிக்க முடியாத நாள். இல்லாமன் அத்தல்லாஹு பிகல்பின் சலீம், யாருக்கெல்லாம் அல்லாஹ் பிகல்பின் சலீம் ஈரற்றமுள்ள உள்ளத்தை, சிறந்த ஒரு உள்ளத்தை, சிறந்த ஒரு இதயத்தை அல்லாஹ் வழங்கினானோ அவர்களை தவிர வேறு யாரும் அந்த நாளிலே வெற்றி பெற முடியாது. அவர்கள் அல்லாஹ்வின் சன்னிதானத்துக்கு முன்னால் தலை குனிந்துதான் நிற்க வேண்டும் என்கின்ற ஒரு செய்தியை ஞாபகம் வைத்தவர்களாக இந்த உலகத்தில் ஏகத்துவத்தின் தந்தையாக இருந்து கொண்டு, தனி மனிதனாக இருந்து கொண்டு, இன்ன இப்ராஹீம கான உம்மத்தன், ஒற்றை மனிதனை பார்த்து அல் குர்ஆன் உம்மத் சமூகம் என்று சொல்லக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இளைஞர்களுக்கெல்லாம் முன்மாதிரி மிக்க தலைவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நாளை மறுமையுடைய நாளிலே அல்லாஹ்வால் முதலாக ஆடை அணிவிக்கப்படும் என்று சொல்லப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அப்படிப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் இப்படிப்பட்ட ஒரு பிரார்த்தனையை செய்தார்களாக இருந்தால், அன்புக்குரியவர்களே, நானும் நீங்களும் அல்லாஹ்விடத்தில் இப்படி பிரார்த்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எங்களுடைய உள்ளத்தை பற்றி நானும் நீங்களும் ஒரு கணம் மறுபரிசீலனை செய்வதற்கு எங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இருக்கிறோமா? எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சுயபரிசோதனை செய்வதற்கான ஒரு களமாக இந்த உலகத்தின் வாழ்க்கையை எப்போதாவது ஆக்கியிருக்கிறோமா? நிச்சயமாக கிடையாது. நான் ஒரு வியாபாரியாக இருக்கிறேன், ஒரு வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறேன். ஒரு 10 லட்சம் ரூபாயை நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டால், முதலீடு செய்துவிட்டால், அந்த 10 லட்சம் ரூபாய் எவ்வளவு ரூபாயாக பெருகி இருக்கிறது என்பதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் நான் கணக்கிட்டுக் கொண்டே இருக்கிறேன். காரணம், வியாபாரம், பணத்தை முதலீடு செய்திருக்கிறேன், இலாபம் வர வேண்டும், சந்தோஷம் அடைய வேண்டும், இன்பங்களை நாங்கள் அதிகரித்துக் கொண்டே செல்ல வேண்டும், வியாபாரம் வளர வேண்டும் என்ற ஒரு ஆசையும் அவாவும், அதன் பிரதியீடு, அதன் வெளிப்பாடு எப்போதுமே பரிசோதனை செய்து கொண்டே இருக்கிறோம். வியாபாரத்தில் நஷ்டங்களும் லாபங்களும் எவ்வளவு வந்திருக்கிறது, இந்த பொருளை விட இந்த பொருள் அதிகமாக விற்பனையாக இருக்கிறது, இந்த பொருளுக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்கிறது, இந்த பொருளை எடுத்தால் எம்மால் வியாபாரம் செய்ய முடியாது என்று இந்த உலகத்தின் ஆசைக்காக, இந்த உலகத்தின் அவாவுக்காக, இந்த உலகத்தின் தேவைக்காக, இந்த உலகத்தின் பொருளாதாரத்திற்காக ஒவ்வொரு மனிதனும் அவருடைய காலத்தை ஓட்டிக்கொண்டே இருக்கிறான். ஆனால் நாங்கள் காலை எழுந்தது முதல் இரவு தூக்கத்திற்கு செல்கின்ற வரைக்குமான
காலத்தின் ஓட்டத்தில், நேரத்தின் ஓட்டத்தில் பல மனிதர்களை சந்திக்கின்றோம், பல்லாயிரம் வார்த்தைகளை பேசுகின்றோம், பல மணி நேரங்களை கடந்து வருகிறோம், குடும்பத்தோடு கழிக்கிறோம், வியாபாரத்தோடு இருக்கிறோம், மனைவி மக்களோடு இருக்கிறோம். இப்படியாக என்னுடைய வாழ்க்கையின் ஓட்டம் என்பது ஒரு நாளிலே பல்வேறுபட்ட விடயங்களை உள்ளடக்கியதாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் மனிதனாகிய நாங்கள் அந்த வாழ்க்கையின் விளையாட்டுக்களை, அந்த வாழ்க்கையினுடைய வழிபாடுகளை, அந்த வாழ்க்கையினுடைய செயல்பாடுகளை, அந்த வாழ்க்கையின் ஓட்டத்தை ஒரு கணம் மறுபரிசீலனை செய்வதற்கான நேரத்தை கூட ஒதுக்குவதற்கு தயாரில்லாதவர்களாக, ரெடி இல்லாத ஒரு சமூகமாகத்தான் இந்த உலகத்தில் நானும் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அன்புக்குரியவர்களே. எனவே இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது எப்போதுமே சுய பரிசோதனை செய்தவர்களாக, எப்போதுமே உளப்பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பது அல் குர்ஆன் எனக்கும் உங்களுக்கும் கற்றுத்தரக்கூடிய மிக முக்கியமான ஒரு பாடமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தில் ஒரு நபித்தோழர் வாழ்ந்தார். அவருக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 பட்டப்பெயர்களை கூறி அழைப்பார்கள். முதலாவது குத்தாபுல் வஹி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாசறையில் இருந்து கொண்டு அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடிய வகைகளை, அல் குர்ஆனிய வசனங்களை எழுதி பாதுகாப்பதற்காக உதவி செய்த வகையை எழுதக்கூடிய பணியில் இருந்த ஒருவர். இரண்டாவது கஸீருல் மலாயிகா, அவர் குளிப்பு கடமையான நிலையிலே கொலை செய்யப்பட்டு அல்லாஹ்வுக்காக வேண்டி ஜிஹாத் என்ற கடமையில் ஈடுபட்டு குளிப்பு கடமையான நிலையில் மரணித்து விட்டார். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், கஸீருல் மலாயிகா, மலக்குமார்களால் குளிப்பாட்டப்பட்டவர். மூன்றாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏனைய மன்னர்களுக்கு, ஏனைய கவர்னர்களுக்கு கடிதம் எழுதுகின்ற பொழுது கொடுத்து கடிதம் எழுதக்கூடிய ஒரு நபராக இருந்து 3 பணிகளை செய்தவர் தான் ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் வீட்டிலிருந்து வெளியே ஓடி வருகிறார்கள். இதை அமீருல் முஃமினீன் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்த்து விட்டார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், யா ஹந்தலா, ஹந்தலாவே, கைஃபல் ஹால், உங்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது, நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்? ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய ஹந்தலா முனாஃபிக் ஆகிவிட்டார். நாஃபக ஹந்தலா, நாஃபக ஹந்தலா, நாஃபக ஹந்தலா, ஹந்தலா முனாஃபிக் ஆகிவிட்டார், ஹந்தலா முனாஃபிக் ஆகிவிட்டார் என்று கத்திக்கொண்டே இருக்கிறார். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், யா ஹந்தலா, ஹந்தலாவே, உங்களுக்கு என்ன நடந்தது? ஏன் நீங்கள் இப்படி செய்கிறீர்கள்? ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து, நான் அல்லாஹ்வின் தூதருடைய சபையில் இருக்கின்ற பொழுது மறுமையையும் இன்னொரு விடயங்களையும் பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறேன். ஈமான் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. அதே மனிதனாகிய நான் அல்லாஹ்வின் தூதரை விட்டு வெளியேறிவிட்டால் என்னுடைய ஈமான் குறைவடைந்து விடுகிறது, என்னுடைய மறுமை பற்றிய நம்பிக்கை குறைவடைந்து விடுகிறது. ஒரு மனிதனுக்கு ஒரு நேரத்தில் ஈமான் அதிகரிப்பதும் இன்னும் ஒரு நேரத்தில் ஈமான் குறைந்து விடுவதுமாக இருந்தால் அவன் முனாஃபிக்குத்தானே, அவனுடைய உள்ளத்தில் நயவஞ்சகம் இருக்குத்தானே. இதை யாரிடத்தில் சொல்கிறார்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த உலகத்தில் முதலாக இஸ்லாமிய மார்க்கத்தை பிரச்சாரம் செய்தவுடன் முதலாவது ஆணாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இஸ்லாமிய கிலாஃபத்தில் அல்லாஹ்வின் தூதர் உயிருடன் இருக்கின்ற பொழுது அவருடைய முஸல்லாவிலே முதலாக தொழுகை நடத்தியவர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அல்லாஹ்வின் தூதருடைய 6 உயிர் நண்பன் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அல்லாஹ்வின் தூதருடைய 6 உயிர் மனைவி, நாளை சொர்க்கத்தின் மனைவி என்று வர்ணிக்கப்பட்ட ஆயிஷா அம்மையாருடைய தந்தை, தன்னுடைய மாமனார் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அப்படிப்பட்ட மிக பெரும் தலைவர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஹந்தலாவே, அதே போன்றுதான் எனக்கும் தோன்றுகிறது, வாருங்கள் அல்லாஹ்வின் தூதரிடத்தில் சென்று முறையிடுவோம். அல்லாஹ்வின் தூதரிடத்தில் சென்று முறையிட்ட பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாவற்றையும் விலாவாரியாக கேட்டுவிட்டு ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு அழைத்து சொன்னார்கள், யா ஹந்தலா, ஹந்தலாவே, நீங்கள் இந்த உலகத்திலே என்னோடு இருக்கின்ற பொழுது ஈமான் அதிகரிப்பதை போன்று உங்களுடைய வாழ்க்கையின் ஓட்டத்தில், உலகத்தின் வாழ்க்கையில் ஈமான் அதிகரித்துக் கொண்டே செல்லுமாக இருந்தால், மறுமை நம்பிக்கை கூடிக்கொண்டே செல்லுமாக இருந்தால், லசாஃபத்துஹுமுல் மலாயிகா, மலக்குமார்கள் உங்களை எப்போதுமே முசாபஹா செய்து கொண்டே இருப்பார்கள். வஃபி துருக்கிக்கும், உங்களுடைய நீங்கள் கடை தெருக்களில் பாதைகளில் செல்லுகின்ற பொழுதும் மலக்குமார்கள் உங்களை முசாபஹா செய்வார்கள். வஃபி ஃபுருஷிக்கும், உங்களுடைய படுக்கை அறைகளில் நீங்கள் மனைவியரோடு இருக்கின்ற பொழுதும் மலக்குமார்கள் உங்களை முசாபஹா செய்வார்கள். வலாக்கின் இருந்தாலும் யா ஹந்தலாவே, சாஅத்துன் வசாஅத்துன் வசாஅத்துன் வசாஅ, இப்படி
இப்படி உங்களுடைய வாழ்க்கையினுடைய எல்லா காலங்களிலும் எல்லா நேரத்திலும் மலக்குமார்கள் உங்களை முசாபகா செய்து கொண்டே இருப்பார்கள். அல் ஈமான் யஸீது வ யன்குஸ், ஈமான் என்பது அதிகரிக்கும் குறைவடையும், அது பிரச்சனை கிடையாது என்று ஹந்தலா ரலியல்லாஹு அவர்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆறுதல் கூறி வழி அனுப்பிய வரலாற்று சம்பவத்தை பார்க்கிறோம். இது எனக்கு உங்களுக்கு உணர்த்தக்கூடிய விடயம் என்ன தெரியுமா? நான் எவ்வளவுதான் நன்மை செய்தாலும், நான் எவ்வளவுதான் ஈடேற்றம் பெற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாலும், எவ்வளவுதான் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட ஒரு நிலையில் இருந்தாலும், என்னுடைய வாழ்க்கையில் எப்போதுமே சுயபரிசோதனை இருக்க வேண்டும், உளப்பரிசுத்தம் இருக்க வேண்டும். எப்போதுமே எந்த அமல்களை செய்தாலும் போதாது போதாது போதாது, அல்லாஹ்விடத்தில் நான் சிறந்த ஒரு அடியானாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தின் வாழ்க்கையில் நான் முனாஃபிக்காக, நயவஞ்சகனாக, அல்லாஹ்வின் கோப பார்வைக்கு உட்பட்டவனாக இருக்கக்கூடாது என்கின்ற ஒரு எல்லையை அவர்கள் நிர்ணயம் செய்து வைத்துக் கொண்டார்கள். அதன் வெளிப்பாடுதான் தன்னை தானே ஒரு முனாஃபிக்காக, தன்னை தானே ஒரு நயவஞ்சகனாக அவர்கள் கருதி கொண்டிருந்தார்கள். அன்புக்குரியவர்களே, தங்களை இப்போதுமே சுய பரிசோதனை செய்த சகாபாக்கள் எங்கே இருக்கிறார்கள், நாங்கள் இந்த பூமியில் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்கின்ற ஒரு செய்தியை நானும் நீங்களும் ஆழமாக கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு கடமையும் கடைப்பாடும் இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் சூரத்துல் முஃமினூன் அத்தியாயத்தின் 115வது வசனத்தில் மூமின்களை பார்த்து, மனிதர்களை பார்த்து இப்படி ஒரு விடயத்தை சொல்கிறான். அஃபஹஸிபதும் அன்னமா ஹலக்னாகும் அபஸன், மக்கள் எல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கிறார்களா, மனிதர்கள் எல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கிறார்களா, நாங்கள் எல்லாம் இந்த மனிதர்களை, இந்த மக்களை வீணுக்காக படைத்து விட்டோம், கேளிக்கைக்காக படைத்து விட்டோம், அவர்களை படைத்ததோ நாங்கள் விட்டுவிட்டோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்களா? நிச்சயமாக கிடையாது. அன்னக்கும் அவர்கள் மீண்டும் எங்களிடத்தில் வரமாட்டார்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்களா? நிச்சயமாக கிடையாது. குல்ய தவஃபாக்கும் மலக்குல் மௌத்தில்லதி உக்கில பிக்கும், உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மலக்குமார்களை நாங்கள் நிர்ணயம் செய்து வைத்திருக்கிறோம். அந்த மலக்கு உங்களுடைய உயிரை கைப்பற்றுவார், உங்களுடைய உயிரை பறித்து விடுவார். சும்ம இலா ரப்பிக்கும் துர்ஜஊன், பின்பு அவர்கள் அனைவரும் அல்லாஹ்விடத்தில் மீண்டு வருவார்கள், அல்லாஹ்விடத்தில் திரும்பி வருவார்கள் என்கின்ற ஒரு செய்தியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே ஆணித்தரமாக பேசுகிறானாக இருந்தால், அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தின் வாழ்க்கையின் ஓட்டத்தில் எப்போதுமே உளப்பரிசுத்தம் உள்ளவர்களாக சுய பரிசோதனை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு செய்தியை அல் குர்ஆன் எப்போதுமே நம்மிடத்தில் வேண்டி நிற்கின்ற ஒரு விடயமாக இருக்கிறது. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்களாம், இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்களாம், மா நதிம்து அலா ஷைஇன் நதமி அலா யௌமின் கரபத்தி ஷம்ஸ், ஒரு நாளிலே சூரியன் உதித்து அது மறைந்து விடுவதை பற்றி நான் சிந்திப்பது கிடையாது. என்னுடைய வாழ்க்கையின் ஒரு நாள் கழிகிறது என்பதை பற்றி நான் கவலைப்படுவது கிடையாது. நான் மரணத்தின் வாசலில், மரணத்தின் வரிசையில் ஒவ்வொருவராக முன்னோக்கி செல்கிறேனே, அதை பற்றி நான் கவலைப்படுவது கிடையாது. இதை பற்றி தெரியுமா நான் கவலைப்படுகிறேன்? அப்படி இருக்கின்ற பொழுது நகஸ ஃபீஹி அஜலி வலம் யஸித் ஃபீஹி அமலி, என்னுடைய வாழ்க்கையின் காலங்கள் குறைவடைவதை பற்றி நான் கவலைப்படுவது கிடையாது. ஆனால் அந்த நாளிலே நான் ஒரு அமலை, ஒரு இபாதத்தை, அல்லாஹ்வுடைய ஒரு வணக்கத்தை நான் நிறைவேற்றாமல் விட்டுவிடுவேனாக இருந்தால் அதை பற்றித்தான் நான் கவலைப்படுவேன் என்று எப்போதுமே தங்களே தாங்களே சுயபரிசோதனை செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்களாக இருந்தால், அன்புக்குரியவர்களே, நானும் நீங்களும் எங்களுடைய வாழ்க்கையின் ஓட்டத்தில் 20 வருடங்கள், 30 வருடங்கள், 40 வருடங்கள், 50 வருடங்கள் என்று காலத்தை கடத்தி கொண்டிருக்கிறோம், வருடங்களை கடத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் வாழ்க்கையின் ஓட்டத்தில் ஒவ்வொரு நாட்களும் கடந்து செல்கின்ற பொழுது அல்லாஹ்வுக்கான இபாதத்துக்களாக, அல்லாஹ்வுக்கான அமல்களாக, அல்லாஹ்வுக்கு அடிபணிந்து நடக்கக்கூடிய வணக்க வழிபாடுகளாக எத்தனை இபாதத்துக்களை, அமல்களை செய்கிறோம், எத்தனைகளை பொதுபோக்காக வேண்டுமென்று வீணாக விட்டு கடந்து செல்கின்றோம் என்கின்ற ஒரு கேள்விக்கு விடை தேடிய பயணமாகத்தான் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, எனவே இந்த உலகத்தின் வாழ்க்கை என்பது மிக சொற்பமானது, இந்த உலகத்தின் வாழ்க்கை என்பது மிக குறுகியது. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்போதுமே சொல்லக்கூடிய விடயம் என்ன தெரியுமா? மாத்த ஃபுலான் வ மாத்த ஃபுலான் வ மாத்த ஃபுலான், இன்னார் மரணித்து விட்டார், இன்னார் மரணித்து விட்டார், இன்னார் மரணித்து விட்டார். மக்களே, ஒரு நாள் வரும், ஒரு நாள் வரும், அந்த நாளிலே மக்கள் எல்லாம் சொல்லுவார்கள், மாத்த உமர், உமர் மரணித்து விட்டார் என்று சொல்வார்கள், உமர் மரணித்து விட்டார் என்று சொல்வார்கள். 1400 வருடங்களுக்கு முன்னால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன வாக்கியம். அன்புக்குரியவர்களே, இதை சொன்ன உமர் ரலியல்லாஹு அன்ஹு மரணித்து விட்டார்கள்.
கேட்டுக்கொண்டிருந்த சகாபாக்களும் மரணித்து விட்டார்கள், அறிவித்து கொடுத்தவர்களும் மரணித்து விட்டார்கள். இதோ நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம், இன்று நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், அவர் மரணித்தாராம் இவர் மரணித்தாராம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஒரு நாள் வரும், அன்று நாங்கள் மரணிப்போம், எங்களை நீங்களும் உங்களை நாங்களும் சொல்லக்கூடிய ஒரு நாள் வரும் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்களாக இருந்தால், எப்போதுமே இந்த உலகத்தின் வாழ்க்கையிலே மேல் பரிசீலனை என்பது, முஹாசபத்து நஃப்ஸ் என்ற சுய பரிசோதனை என்பது உலகத்தின் வாழ்க்கையின் நாட்கள் ஒவ்வொன்றும் கடந்து செல்கின்ற பொழுது கட்டாயம் இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு அமலாக, ஒரு இபாதத்தாக நானும் நீங்களும் பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஒரு முறை அழைக்கிறார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக சிறுமையான ஒரு வாலிப நபித்தோழர். அல்லாஹ்வின் தூதர் இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்களை அழைத்து அவருடைய முதுகிலே தட்டுகிறார்கள். இப்னு உமரே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதுகிலே தட்டிவிட்டு சொன்னார்கள், இப்னு உமரே குன் ஃபித் துன்யா கஅன்னக கரீபுன் அவ் ஆபிரிஸ் சபீல். நீ இந்த உலகத்தில் ஒரு வழிப்போக்கனை போன்றோ அல்லது ஒரு பரதேசியை போன்று வாழ்ந்துவிட்டு மறைத்து விடு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு வழிப்போக்கன், ஒரு பிரயாணம் செய்பவன், நான் மிக தூரத்திலிருந்து இன்றைய தினம் பிரயாணம் செய்து வந்திருக்கிறேன், என்னிடம் இருக்கக்கூடிய ஆடைகள் அனைத்தையும் கொண்டு வர மாட்டேன், என்னுடைய பொருட்கள் எல்லாவற்றையும் கொண்டு வரப்போவதில்லை, இன்றைய நாளுக்கான பயணத்தின் ஆடைகளை மாத்திரம் எடுத்து வந்திருப்பேன், அணிய வேண்டிய ஆடைகள், பயன்படுத்த வேண்டிய பொருட்கள் மாத்திரம் ஒரு சிறிய பையிலே நான் எடுத்து வந்திருக்கிறேன். மீண்டும் நான் வேகமாக வீட்டுக்கு செல்ல வேண்டும், மீண்டும் நான் என்னுடைய குடும்பத்தினத்தில் வேகமாக செல்ல வேண்டும், ஏனைய கடமைகளை நான் பார்க்க வேண்டும் என்கின்ற ஒரு தேவை எனக்கு இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் ஒரு பிரயாணியை போன்றுங்கள். இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது நீங்கள் ஒரு பிரயாணம் செய்கின்ற பிரயாணிதான். உங்களுக்கு தேவையானதை மாத்திரம் நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு கட்டாயம் தேவைப்படக்கூடிய விடயங்களை மாத்திரம் நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள். அது எல்லாவற்றையும் முடித்துவிட்டு எப்படி ஒரு பிரயாணம் செய்கின்ற பொழுது அவருக்கு தூங்குவதற்கு இடமில்லை என்று சொன்னால், ஒரு மரத்தின் நிலையிலே தூங்கிவிட்டு அவருடைய களைப்பை ஆறிவிட்டு மீண்டும் பயணத்தை தொடர்வாரோ, அதே போன்றுதான் இந்த உலகத்தின் வாழ்க்கை உங்களுக்கானது. இப்னு உமரே, நீங்கள் இந்த உலகத்திலே அதாவது நிரந்தரமாக இருப்பதற்காக வந்தவர் அல்ல. உங்களுக்கான ஒரு அழைப்பு நேரம் வருகின்ற பொழுது அல்லாஹ்வின் அழைப்பை ஏற்று நீங்கள் வர காத்திருக்கிறீர்கள். எனவே இந்த உலகத்தின் வாழ்க்கை என்பது ஒரு மரத்தின் நிழல், நீங்கள் உறங்குவதற்கு ஒப்பானது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிறுவனுக்கு, அந்த வாலிபனுக்கு பாடம் எடுத்தார்களாக இருந்தால், அன்புக்குரிய வாலிபர்களே, அன்புக்குரிய இளைஞர்களே, நானும் நீங்களும் இந்த உலகத்தின் வாழ்க்கையின் யதார்த்தத்தை பற்றி புரிந்து கொள்ளாமல், இந்த உலகத்தின் வாழ்க்கையினுடைய நோக்கத்தை பற்றி புரிந்து கொள்ளாமல், இந்த உலகத்தின் வாழ்க்கையின் கழிக்கக்கூடிய நாட்களை பற்றிய ஒரு சிந்தனை இல்லாமல் ஒரு சுய பரிசோதனை அற்றவர்களாகத்தான் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எதை நோக்கியதாக என்னுடைய வாழ்க்கையின் ஓட்டங்களும் வாழ்க்கை பயணங்களும் எமக்கு முன்னால் வந்து கொண்டிருக்கிறது என்கின்ற கேள்விக்கு விடை தெரியாத ஒரு பயணமாகத்தான் என்னுடைய பயணம் இருந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, எனவே இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது அரபியிலே சொல்வார்கள், 3 வகையான மனிதர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள். இந்த உலகத்தில் 3 வகையான மனிதர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள். அரபியிலே சொல்வார்கள், அதிலே ஒரு மனிதர் யார் தெரியுமா? ஒரு கூட்டம் யார் தெரியுமா? அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள், அது எல்லோருக்கும் தெரியும். அவர்கள் மரணித்து விட்டார்கள், ஆனாலும் அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு கூட்டம் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள், தற்போது அவர்கள் மரணித்து விட்டார்கள், என்றாலும் இந்த உலகத்தில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இரண்டாவது மனிதர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள், அவர்களும் மரணித்து விட்டார்கள், இருந்த போதும் அவர்களும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மூன்றாவது ஒரு மனிதர்கள், அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள், அவர்கள் வாழும் பொழுதும் யாருக்கும் தெரியாது, அவர்கள் மரணித்து விட்டார்கள், மரணித்ததன் பின்பும் யாருக்கும் தெரியாது என்று அரபியிலே சொல்வார்கள். முதலாவது கூட்டம் யார் தெரியுமா? இந்த உலகத்தில் வாழ்ந்த சஹாபாக்கள், இந்த உலகத்தில் வாழ்ந்த அறிஞர்கள், இந்த உலகத்தில் வாழ்ந்த புத்திஜீவிகள். இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுதோ இமாம் புகாரி எடுத்துக் கொள்ளலாம், இமாம் முஸ்லிமை எடுத்துக் கொள்ளலாம், இமாம் இப்னு தய்மியாவை எடுத்துக் கொள்ளலாம், இமாம்கள் என்று எல்லோருடைய பெயர்களையும் எடுத்துக் கொள்ளலாம். அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள், மரணித்து விட்டார்கள், ஆனால் அவருடைய புத்தகங்கள், அவர்கள் காட்டித்தந்த வழிமுறைகள், அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தின் சட்டதிட்டங்கள் இன்னும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இமாம் இப்னு தய்மியா இந்த உலகத்தில் வாழ்ந்த காலங்களில் அதிகமான காலத்தை சிறையில் செலவிட்டார்களாம். அவர்கள் சிறையில் இருந்து கொண்டும் மார்க்கத்தின் பணிக்காக புத்தகங்களை எழுதிக் கொண்டே இருந்தார்களாம். அன்புக்குரியவர்களே, அவர்கள் மரணித்ததன் பின்பு அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களின் எண்ணிக்கையையும்
எண்ணிக்கையும் அவர்கள் எழுதிய புத்தகத்தின் பக்கங்களின் எண்ணிக்கையும் அளந்து பார்த்தால் எண்ணி பார்த்தால் அவர்கள் வாழ்ந்த நாட்களை விட எழுதிய புத்தகங்களின் பக்கங்கள் தான் அதிகமாக இருந்தது என்று சொல்லும் அளவுக்குத்தான் இந்த உலகத்தில் வாழ்ந்துவிட்டு மரணித்தார்கள். இமாம் நபவி இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள். குடும்பங்களை பற்றிய செய்திகள் கிடையாது, திருமணமானார்களா என்பதை பற்றி தெரியாது. ஆனால் அவர்கள் எடுத்து தந்த ரியாலு சாலிஹீன் என்ற மிக பெரும் ஒரு புத்தகம் அவர்கள் மரணித்து 1000 வருடங்கள் கடந்தாலும் இன்றும் எங்களுடைய பள்ளிவாசல்களிலும் எங்களுடைய வீடுகளிலும் எங்களுடைய ஊர்களிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இப்படியாக ஒரு மனித சமுதாயம் வாழ்ந்து மறைத்தார்கள். இரண்டாவது ஒரு சமுதாயம் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள், ஆனால் தீயவர்களாக, கெட்டவர்களாக, பாவிகளாக, அநியாயக்காரர்களாக வாழ்ந்தார்கள். அவர்கள் மரணித்து விட்டார்கள், ஆனால் அவர்கள் இன்னும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஒருவன் முதலாக ஒரு போதைப் பொருளை கண்டுபிடித்து விட்டு அந்த போதைப் பொருளை உருவாக்கிவிட்டு அந்த போதைப் பொருளுக்கு ஒரு சில வாலிபர்களை, இளைஞர்களை அடிமையாக்கி விட்டு ஒரு ஊருக்கு அந்த போதைப் பொருளை கொண்டு வந்து கொடுத்து விட்டு அவன் வேண்டுமானால் மரணித்திருக்க முடியும், அவன் வேண்டுமானால் கபருக்குள் குழிக்குள் இருக்க முடியும். ஆனால் அவன் கொண்டு வந்த பாவங்களும் அநியாயங்களும் அக்கிரமங்களும் இன்னும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு பாவத்தை செய்தவன், ஒரு அநியாயத்தை செய்தவன் அவன் விட்டு மரணித்து சென்றாலும் அவனுடைய பாவங்களும் அநியாயங்களும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. ஒருவன் வியாபாரம் செய்து வியாபாரத்தில் உச்சத்தில் இருக்கின்ற பொழுது அல்லாஹ்வின் நாட்டம் ஏதோ ஒரு அடிப்படையில் அவன் நஷ்டமடைந்து அப்படியே வீழ்ந்து விடுகிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு நண்பனாக, ஒரு தோழனாக அவனுக்கு வழிகாட்டுகிறோம் என்ற போர்வையிலே வட்டிக்கும் பினான்ஸுக்கும் பேங்குக்கும் சென்று வட்டி வங்கிகளில் கால் கெடுக்க வைத்து அவனுக்கு வட்டிக்கு கையொப்பமிட வைத்து அவனை பாவத்தின் கரைக்குள் தள்ளிவிட்டு இவன் மரணித்திருக்கலாம். ஆனால் அவன் உருவாக்கிய பாவம், அவன் உருவாக்கிய அநியாயம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. மூன்றாவது ஒரு சமூகம் இந்த உலகத்தில் வாழும் பொழுதும் யாருக்கும் தெரியாது, அவர்கள் மரணித்த பின்பும் யாருக்கும் தெரியாது. அன்புக்குரியவர்களே, இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்வார்கள், நாங்கள் முதலாவது சமூகமாக இருக்க வேண்டும், வாழ்கின்ற பொழுதும் மற்றவருக்கு பிரயோசனமாக இருக்க வேண்டும், நாங்கள் மரணித்ததன் பின்பும் மற்றவருக்கு பிரயோசனமான ஒரு நிலையிலே வாழ்ந்துவிட்டு மரணிக்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய கோட்பாடாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, எனவே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் உளப்பரிசுத்தத்துடனும் சுய பரிசோதனையோடும் வாழ்கின்ற பொழுதுதான் நாங்கள் மற்ற மனிதர்களுக்கு முன்மாதிரி மிக்க புருஷர்களாக, மற்ற மனிதர்களுக்கு உதவி செய்ய நாங்கள் மரணித்தாலும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களாக வாழ முடியும் என்கின்ற ஒரு அழகான செய்தியை சொல்லி விடைபெறுகிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் حمدا كثيرا كما أمر أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது சுய பரிசோதனை என்பது எமக்கு நாமே கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டுவது என்பது எப்போதுமே கட்டாயம் இருக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் அல் குர்ஆனிலே கேட்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை தக்வா செய்து கொள்ளுங்கள். ஒல் தந்துரு நஃப்ஸும் மா கத்தமத் லிகதின், எந்த ஒரு ஆத்மாவும் நாளை மறுமைக்காக வேண்டி அவர்கள் எதை முற்படுத்தி வைக்கிறார்கள் என்பதை அவர்கள் தங்களுக்கு தாங்களே கேட்டுக்கொள்ளட்டும் என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் கையிசு மன் தான நஃப்ஸஹு வ அமில லிமா பஅதல் மௌத். இந்த உலகத்தில் சிறந்த மனிதன் யார் தெரியுமா? இந்த உலகத்தில் சிறந்த ஒரு புத்திசாலி யார் தெரியுமா? ஒரு புத்திஜீவி யார் தெரியுமா? அவன் இந்த உலகத்திலே அதிக காலங்கள் வாழ்ந்திருப்பான். ஆனால் அல் கையிசு மன் தான நஃப்ஸஹு, அல் கையிசு மன் தான நஃப்ஸஹு, அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய ஆத்மார்த்தமான திருப்திக்காக வேண்டி ஆபாசங்களை தவிர்த்து, கெட்ட விடயங்களை தவிர்த்து, வ அமில லிமா பஅதல் மௌத், அவன் மரணிப்பதற்கு முன்னால் சிறந்த அமல்களை செய்துவிட்டு செல்பவன் தான் என்று ஷத்தாத் இப்னு உவைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன நபிமொழியை நானும் நீங்களும் படித்திருக்கிறோம். அதே போன்று முத்தக்கின்களுடைய தக்வாதாரிகளுடைய இறையச்சவாதிகளுடைய பண்புகளில் மிக முக்கியமான ஒரு பண்புதான் அவர்கள் பாவம் செய்துவிட்டால், ஒரு அநியாயம் செய்துவிட்டால் தங்களை தாங்களே சுயபரிசோதனை செய்து அல்லாஹ்விடத்தில் சரணடையக்கூடிய ஒரு பண்பாக இருக்கிறது என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே பேசுவதையும் நாங்கள் பார்க்கிறோம். இப்படியாக இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுதும் எப்போதுமே முஹாசபத்து நஃப்ஸ் என்ற தங்களை தாங்களே சுயபரிசோதனை செய்யக்கூடியவர்களாக, உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தக்கூடிய மனிதர்களாக நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்துவிட்டு மரணிப்பது என்பது எம்மீது இருக்கக்கூடிய ஒரு கட்டாயமான கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படியாக இந்த சமூகத்தில் பல மனிதர்கள் வாழ்ந்து மரணித்து விட்டார்கள். அவருடைய இடங்களை நிரப்புவதற்காக வேண்டி இன்னும் யாரும் வராத ஒரு நிலையிலே இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. எங்களுடைய சமூகத்தில் எங்களோடு வாழ்ந்துவிட்டு கடந்த ஒரு 10 வருடங்களுக்கு முன்னால், ஒரு 13 வருடங்களுக்கு முன்னால் இந்த உலகத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்து விடைபெற்று சென்ற ஒரு மிக பெரும் ஒரு அறிஞருடைய வரலாற்றை மாத்திரம் உங்களுக்கு முன்னால் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். இவர் ஒரு நபி அல்ல,
இவர் ஒரு சஹாபி அல்ல, இவர் ஒரு மிக பெரும் அறிஞர். குவைத் நாட்டைச் சேர்ந்த அப்துல் ரஹ்மான் அஸ்-சுமைத் என்பவர் தான் இவருடைய பேர். உங்களுடைய கைகளெல்லாம் தற்போது போன்கள் இருக்கின்றது. எல்லாருடைய கைகளிலும் ChatGPT, AI போன்ற மிக பெரும் தொழில்நுட்பங்கள் எல்லாம் கைகளில் தவழ்ந்து கொண்டிருக்கிறது. வீடுகளுக்கு சென்றால் அப்துல் ரஹ்மான் அஸ்-சுமைத் என்று எந்த மொழியில் வேண்டுமானாலும் தட்டி பாருங்கள். அவருடைய வரலாறு மிக விரிவாக விலாவாரியாக வரும். இன்ஷா அல்லாஹ் மிக சுருக்கமாக உங்களுக்கு முன்னால் அவருடைய வரலாற்றை சொல்லிவிட்டு முடித்துக் கொள்கிறேன். அப்துல் ரஹ்மான் அஸ்-சுமைத் குவைத் நாட்டிலே பிறந்து வாழக்கூடிய ஒரு வாலிபனாக அவர் இருந்து கொண்டிருக்கிறார். 1947 ஆண்டுதான் இந்த உலகத்திற்கு அவர் பிறந்து குவைத் நாட்டிலே பிறக்கிறார். இவர் அதாவது லண்டனில் இருக்கக்கூடிய லிவர்பூல் என்று சொல்லக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டியிலே ஒரு பல்கலைக்கழகத்திலே ஃபர்ஸ்ட் கிளாஸ் மாணவனாக, முதல் தர மாணவனாக தன்னுடைய வைத்திய துறையிலே பட்டம் பெற்று ஒரு வைத்தியராக, ஒரு சிறந்த ஒரு டாக்டராக பட்டம் பெற்று வெளியேறி குவைத் நாட்டுக்கு அவர் வருகிறார். குவைத் நாட்டிலே அன்றைய சந்தர்ப்பத்தில் செல்வந்தர்களாக, பணக்காரர்களாக யார் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் தான் வெளிநாடுகளுக்கு சென்று படிக்க முடியும் என்ற ஒரு நிலை. மிக பெரும் ஒரு செல்வ சீமாட்டியின் மகன் தான் இந்த அப்துல் ரஹ்மான் அஸ்-சுமைத். இந்த அப்துல் ரஹ்மான் அஸ்-சுமைத் அவர் கல்வியை முடித்துவிட்டு மீண்டும் குவைத் நாட்டுக்கு வருகின்ற பொழுது, எப்படி குவைத் அரசாங்கம் தற்போதும் ஏனைய நாடுகளுக்கு பள்ளிவாசல்களும் வீடுகளும் இன்னொரு விடயங்களையும் கட்டி கொடுத்து உதவி செய்கின்றதோ அதே போன்று அன்றைய காலத்திலும் உதவி செய்யக்கூடிய அரசாங்கமாகத்தான் குவைத் நாட்டின் அரசாங்கம் இருந்தது. இந்த அரசாங்கம் ஆப்பிரிக்காவிலே ஒரு பள்ளிவாசலை நிர்மாணிக்கிறார்கள். அந்த பள்ளிவாசலை திறப்பதற்கான ஒரு சீஃப் கெஸ்டாக, ஒரு பிரதம அதிதியாக அன்றைய சந்தர்ப்பத்தில் குவைத் நாட்டில் பட்டம் பெற்று வெளியேறிய அப்துல் ரஹ்மான் அஸ்-சுமைத் அனுப்பி வைக்கிறார்கள். வெறும் 30 வயதுடைய அப்துல் ரஹ்மான் அஸ்-சுமைத் ஆப்பிரிக்க நாட்டுக்கு அந்த பள்ளிவாசலை திறந்து வைப்பதற்காக வேண்டி செல்கிறார்கள். பள்ளிவாசலுக்கு சென்று அப்துல் ரஹ்மான் அஸ்-சுமைத் பள்ளிவாசல் இருந்து கொண்டிருக்கிறார். இதே போன்ற ஒரு வெள்ளிக்கிழமை, ஒரு ஜும்மாவுடைய தினம் அப்துல் ரஹ்மான் அஸ்-சுமைத் இருக்கிறார். பள்ளிவாசலில் இமாம் இருக்கிறார், முஅத்தின் இருக்கிறார். நேரங்கள் கடந்து கொண்டே செல்கிறது, யாரையும் காணவில்லை, யாரும் பள்ளிவாசலுக்கு வரவில்லை. அப்துல் ரஹ்மான் அஸ்-சுமைத் நேரங்கள் கடந்து சென்று அதான் ஒலிக்கின்றது, ஜும்மாவுடைய உரையும் நடக்கிறது, ஜும்மாவும் முடிந்து விட்டது, யாருமே பள்ளிவாசலுக்கு ஜும்மாவுக்கு கூட வரவில்லை. அப்துல் ரஹ்மான் அஸ்-சுமைத் கேட்கிறார். அங்கிருக்கக்கூடிய மக்களை பற்றி கேட்டவுடனே அந்த இமாமும் முஅத்தினும் சொல்கிறார்கள், நீங்கள் இந்த மக்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும், விசாரித்து பார்க்க வேண்டும். இந்த மக்களுக்கெல்லாம் பசியும் பட்டினியும் தாகமும் தான் அதிகரித்திருக்கிறது. இந்த ஆப்பிரிக்க தேசத்திலே எய்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய மிக பயங்கரமான ஒரு நோய் வந்திருக்கிறது. அந்த நோயை குணப்படுத்தக்கூடிய மாத்திரைகள் தான் இந்த ஊரில் இருக்கக்கூடிய, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கான உணவாக இருக்கிறது. அப்துல் ரஹ்மான் அஸ்-சுமைத்தே, இந்த மக்கள் எல்லாம் பசியோடும் பட்டினியோடும் இருக்கின்ற பொழுதோ அல்லாஹ்வை நினைப்பதற்கோ அல்லாஹ்வுக்காக பள்ளிவாசலுக்கு வருவதற்கோ அவர்கள் சக்தி பெற மாட்டார்கள், மிகவும் நலிவடைந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தி அப்துல் ரஹ்மான் அஸ்-சுமைத்துக்கு கேள்விப்படுகிறது. அப்துல் ரஹ்மான் அஸ்-சுமைத் மீண்டும் குவைத்துக்கு வருகிறார். மனைவி மக்களை அழைத்துக் கொண்டு சொல்கிறார், இந்த பூலோகத்திலே நாங்கள் ஏர் கண்டிஷன் போடப்பட்ட ஏசி அறைகளில் குளிருக்குள் காத்து கிடக்கிறோம். உண்ணக்கூடிய உணவை அதிகமாக சமைத்தெடுத்து வீசிக்கொண்டு வீணாக்கி கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த பூமி பந்திலே ஒரு ஓரத்தில் ஒரு சில மக்கள் தொழுகைக்கு கூட வர முடியாத அளவுக்கு உணவில்லாமல், குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதோ நானும் என்னுடைய மனைவியும் ஆப்பிரிக்க தேசத்திற்கு செல்ல போகிறோம், அங்கிருந்து அந்த மக்களுக்கு நான் உதவி செய்ய போகிறேன் என்று அப்துல் ரஹ்மான் அஸ்-சுமைத் படையெடுத்து செல்கிறார் இந்த ஆப்பிரிக்க நாட்டை நோக்கி. ஆப்பிரிக்காவிலே மடகஸ்கார் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திலே ஏறத்தாழ 30 வருடங்கள் அவர் இந்த இடத்தில் வாழ்கிறார். வாழ்ந்து கொண்டு ஜம்மியத்துல் அவுனில் முபாசிர் என்று சொல்லக்கூடிய ஒரு ட்ரஸ்டை, ஒரு NGO-வை அவர் ஆரம்பித்து அங்கிருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் அவரால் முடிந்த உதவிகளையும் சிறந்த சேவைகளையும் செய்துவிட்டு கடந்த 2013 ஆண்டளவிலே இந்த உலகத்திற்கு அவர் முற்றுப்புள்ளி கொடுத்துவிட்டு மரணித்து விடுகிறார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவர் மரணித்ததன் பின்பு குவைத் அரசாங்கம் அவருடைய அரச வர்த்தமானியிலே, குவைத் அரசாங்கம் தங்களுடைய கெசட்டிலே அப்துல் ரஹ்மான் அஸ்-சுமைத்தை பற்றி ஒரு சில விடயங்களை தெளிவுபடுத்துகிறது. பின்வருமாறு நான் வாசித்து காட்டுகிறேன், பாருங்கள். இதுவெல்லாம்
அவர் அந்த 30 வருடங்கள் மடகஸ்காரில் இருந்து கொண்டு ஒற்றை மனிதனாக தன்னுடைய மனைவியை அழைத்து சென்று மிக பெரும் செல்வச்சி மாட்டியின் மகனாக இருந்து கொண்டு அவர் அந்த பூமியிலே நிலைநாட்டினார். அவர் மரணித்ததன் பின்பு சொல்லப்படுகிறது, அவருடைய கையிலே இஸ்லாத்தை ஏற்றவர்கள் ஏறத்தாழ 11 மில்லியன் 1,10,00,000 பேர் அவருடைய கையிலே இஸ்லாத்தை ஏற்றார்கள். அவர் தன்னுடைய சொந்த நிதியத்திலே குர்ஆன் தர்ஜமாக்களாக 6 மில்லியன் 60 லட்சம் குர்ஆன்களை தர்ஜமா செய்து கொடுத்தார். பள்ளிக்கூடங்களாக 900 பள்ளிக்கூடங்களை நிர்மாணம் செய்து கொடுத்தார். சர்வதேச பல்கலைக்கழகங்களாக 4 பல்கலைக்கழகங்கள். அங்கு இருக்கக்கூடிய மிக பாரிய பிரச்சனை தண்ணீர் பிரச்சனை. 10,000க்கும் அதிகமான கிணறுகளை கட்டி கொடுத்து அந்த மக்களை தண்ணீர் குடிப்பதற்காக கொடுத்து விட்டார். இஸ்லாமிய தஅவா நிலையங்களாக 210 நிலையங்களும் சர்வதேச தரமிக்க மிக பெரும் ஹாஸ்பிட்டல்களாக, தேசிய இன்டர்நேஷனல் ஹாஸ்பிட்டல்களாக அவர் 125 வைத்தியசாலைகளையும் ஹிஃபது மதரசாக்களாக 900 ஹிஃபது மதரசாக்களும் மஸ்ஜிதுகளாக 6000 பள்ளிவாசல்களும் கல்விக்கு உதவித்தொகையாக 1,00,000 குழந்தைகளுக்கும் அனாதை குழந்தையாக 15,000 அனாதை குழந்தைகளையும் அவர் தன்னுடைய சொந்த செலவிலே, தன்னுடைய சொந்த பராமரிப்பிலே, தன்னுடைய சொந்த ட்ரஸ்டிலே வைத்து கவனித்தார் என்பது குவைத் அரசாங்கம் அவர் மரணத்தின் பின்பு வெளியிட்ட அரச வர்த்தமானியில் வந்தது. அல்லாஹு ஆலம். அவர் மரணிப்பதற்கு முன்னால் இதைவிட மேலதிகமாக என்ன செய்தார் என்பது யாருக்கும் தெரியாது. இன்று வரைக்கும் ஆப்பிரிக்காவிலே யார் யாரெல்லாம் பட்டம் பெற்று பல்கலைக்கழகத்திலே படித்துவிட்டு வெளியேறினார்களோ இவர்கள் அனைவரும் அப்துல் ரஹ்மான் அஸ்மைத்துடைய பல்கலைக்கழகத்தில் படித்தவர். யார் யாரெல்லாம் நோய் ஏற்பட்டு மரணத்தின் பிடியிலே இருந்து கொண்டு அவருக்கு ஒரு வைத்தியம் செய்து அவரை காப்பாற்ற முடியும் என்ற ஒரு நிலையில் இருந்து யார் யாரெல்லாம் தேகாரோக்கியத்துடன் வெளியேறினாரோ அவர்கள் அனைவரும் அப்துல் ரஹ்மான் அஸ்மைத்துடைய வைத்தியசாலையிலே, அவருடைய ஹாஸ்பிட்டலிலே வைத்தியம் பார்த்தவர்கள். இப்படியாக அத்துணை சேவைகளையும் செய்துவிட்டு ஒரு மனிதனால் செல்ல முடியுமாக இருந்தால் அன்புக்குரியவர்களே, குல்லுனா ராஹிலூன் வயபக்கல் அஸர். அரபியிலே சொல்வார்கள் குல்லுனா ராஹிலூன், நாங்கள் எல்லாம் பயணம் செய்யக்கூடிய பிரயாணிகள். வயபக்கல் அஸர், நாங்கள் சென்று விட்டதன் பின்பு எங்களுடைய வாழ்க்கையின் சுவடு, எங்களுடைய வாழ்க்கையின் அச்சு இந்த உலகத்தில் இருந்து கொண்டிருக்க வேண்டும். இப்போது நான் மரணித்தால், இப்போது நான் இந்த உலகத்திற்கு விடை கொடுத்தால், இப்போது நான் ஜனாசாவாக மாற்றப்பட்டால் இந்த சமூகம் என்னை பற்றி கவலைப்படுமா? இந்த சமூகம் என்னை தேடுமா? இந்த சமூகத்திற்கு நான் இடத்தை நிரப்ப முடியாத ஒரு இடத்தில் தான் இருந்து கொண்டிருக்கிறேனா? இல்லை, இந்த சமூகத்தை விட்டு தூரமாக்க வேண்டிய ஒரு இடத்தில் தான் நான் இருக்கிறேனா என்கின்ற கேள்வி எப்போதும் எங்களுடைய காதுகளில் கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, எனவே அன்புக்குரியவர்களே, வான்ஃபிக்கும் மிம்மா ரஸக்னாக்கும் மின் கப்லி அன் யஅத்திய அஹதகுமுல் மௌத் ஃபயகூலு ரப்பி லௌலா அഖர்தனி இலா அஜலின் கரீம் லௌலா அஸ்ஸதக வ அகும் மினஸ் சாலிஹீன். யார் யாரெல்லாம் தங்களுடைய மரணத்தின் நேரம், மரணத்தின் பிடி மிக கடுமையாக வந்து இறுதி நேரமாக இருக்கின்ற பொழுது அல்லாஹ்விடத்தில் கையேந்தி, அல்லாஹ்விடத்தில் கெஞ்சி, அல்லாஹ்விடத்தில் மன்றாடி, யா அல்லாஹ் எனக்கு ஒரு சொற்ப அவகாசம் தா, யா அல்லாஹ் என்னுடைய பொருளாதாரத்தை நான் அல்லாஹ்வுக்காக கொடுக்க வேண்டும் என்று கேட்பார்கள். அல்லாஹ் அவகாசம் அளிக்க மாட்டான். அவகாசங்கள் இந்த உலகத்தின் வாழ்க்கையின் நாட்களாக தரப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, நானும் நீங்களும் மரணிப்பதற்கு முன்னால், நானும் நீங்களும் எங்களுடைய வாழ்க்கையின் ஓட்டத்தை முடிப்பதற்கு முன்னால், நாளை மறுமையினுடைய நாளிலே அல்லாஹ்வுடைய சங்கிதானத்திலே வைத்து அல்லாஹ் கேள்வி கேட்பதற்கு முன்னால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்களே, ஹாசிபு அன்ஃபுஸக்கும் கப்ல அன் துஹாஸபு, ஹாசிபு அன்ஃபுஸக்கும் கப்ல அன் துஹாஸபு. உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக் கொள்ளுங்கள். ஒரு நாள் உங்களை கேள்வி கேட்கப்படுமே, அதற்கு முன்னால் கேள்வி கேட்டுக் கொள்ளுங்கள். வஸினு அமாலக்கும் கப்ல அன் துஸனு. உங்களுடைய அமல்களை நாளை நிறுத்தி பார்ப்பதற்கு முன்னால் நீங்களே நிறுத்தி பார்த்துக் கொள்ளுங்கள் என்ற விடயம், அந்த சொல், அந்த வாக்கியம் எங்களுடைய காதுகளில் ஒலித்துக் கொண்டு இருக்க வேண்டும். காலை எழும்புகிறோம், இரவு தூக்கத்திற்கு செல்கின்ற நாங்கள் கட்டின ஓரத்திலே அமர்ந்து கொண்டோ வியாபாரத்தை பார்ப்பதை போன்றோ, மனைவி மக்களை பார்ப்பதை போன்றோ, எங்களுடைய மாத்திரைகளையும் மருந்துகளையும் எடுத்து குடிப்பதை போன்றோ கட்டாயம் காலை எழுந்தது முதல் இப்போது உறக்கத்திற்கு வருகின்ற நேரத்திற்கான காலத்தின் ஓட்டத்தில் என்ன அமல்கள் செய்தேன், என்ன அமல்கள் விட்டேன், என்ன பாவங்களை நான் விட்டேன், என்ன பாவங்களை நான் புதிதாக செய்தேன், இதற்கு பின்னால் நான் என்ன விடயத்தை செய்யக்கூடாது, என்ன விடயத்தை அதிகரிக்க வேண்டும் என்கின்ற ஒரு உளப்பரிசுத்தமும் ஒரு சுய பரிசோதனையையும் வேண்டி நிற்கக்கூடிய வாழ்க்கையாக என்னுடைய வாழ்க்கையை நாங்கள் அமைத்துக் கொள்வோம். நாளை மறுமையினுடைய நாளிலே இல்லாமல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை நிறுத்தி பார்ப்பதற்கு முன்னால், எம்மை விசாரிப்பதற்கு முன்னால் தங்களை தாங்களே விசாரித்தவர்களாக, தங்களை தாங்களே சுய பரிசோதனை செய்தவர்களாக வாழ்ந்து மன்னிப்பதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் பாலிப்பானாக. அக்கோலி கோலிகாதாம் அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வ ஜமீஇல் முஸ்லிமீன மின் தம்பின் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அக்மிஸ் ஸலா வ ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.